வழி வழியாக வந்த காஞ்சனா சீரிஸ் படங்களில் இதுவும் ஒன்று. கதையை பற்றி பெருசாக சொன்னால் ஒன்றும் இல்லை. பெரிய தப்பு பண்ணவங்கள மாஸ்டர் துணையோட பேய் வந்து பெருசாக பழி வாங்குது. அதை கொஞ்சம் பெருசாக சொல்லியிருக்க படம் தான் காஞ்சனா 3. நீ என்ன சாவடிச்சாலும் நான் செத்த பிறகு வந்து ஒன்று சாவடிப்பேண்டா அப்படின்னு டைலாக் பேசும்போதும் சரி, சென்டிமெண்ட் காட்சியில் அப்படி உருகும் போதும் சரி, அண்ணாமலை ரஜினிகாந்த் மாதிரி ஒரு துண்டை போட்டு ஹோட்டலில் போய் அவமானப்படும் போதும் சரி, ராகவா லாரன்ஸ் நல்லாவே நடிச்சிருக்காரு. அதே சமயம் பேய்க்கு பயந்து ஓடி வந்து இடுப்பில் ஏறி உட்காந்துக்கிறது, 3 மாமா பொண்ணை லவ்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி காமெடிக்கு நிறைய ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கடுப்பேற்றவும் செய்கிறாரு. ஒரு சில இடத்துல வந்து இந்த அரசியலுக்கு இருக்காதுங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு குறியீடு வைக்கும்போது கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது. மாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. எனக்கு ஒன்றுனா கூட விட்டுட்டு போயிடுவேன், என் பசங்களுக்கு ஒன்றுனா வெட்டிட்டு தான் போவோம். இப்போ இயக்குனர் லாரன்ஸுக்கு வரலாம். அதாவது செகண்ட் ஹாஃப் வந்து செம்மையாக இருக்குது. அந்த கொடூர வில்லனை கொள்ளுறதுக்கு ஒரு கொடுமையான காரணமும் கரெக்டாக இருக்குது. சிஜி சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே ஒர்த்தாக இருக்குது. மேக்கிங் அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது. இப்படி நிறையா படம் எடுக்க பாசிட்டிவிட்டிஸை அள்ளி வச்சிருக்கிறாரு இயக்குனர் லாரன்ஸ். அதே சமயம் ஓவியா, வேதிகா இவங்களோட கேரக்டர்லாம் பாயாசத்தில் போடுற ஏலக்காய் அளவு கூட பயன்படுத்தப்படவில்லையே, அது ஏன்? அப்புறம் வந்து பேய்க்கு கடவுளே சப்போர்ட் பண்ணுவார், அதாவது இந்த காலியான பேய் உடம்பத்தில் கடவுள் காலியே இறங்குவார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நம்ப முடியா இல்லையே. அதை தவிர்த்துருக்கலாமே, ஏன் நீங்கள் தவிர்க்கலை? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோவை சர்லா, ஸ்ரீமன், தேவதர்ஷினி இவங்கெல்லாம் காஞ்சனாவோட தொடர்ச்சியாக நடிச்சிருந்தாலும் அவங்களோட நடிப்பும் சிரிப்பும் அதே மாதிரி தொடர்ச்சியாக வருது, அது ஏன்? ஒரு சில இடத்துல அவங்க வந்துட்டு வகையாக செஞ்சுருந்தாலும் நிறைய இடத்துல வச்சு செஞ்சுருக்காங்க. அதை தவிர்த்திருக்கலாமே இயக்குனர் லாரன்ஸ் சார். சரி, இப்படி என்னதான் சின்ன சின்ன சலசலப்பு காஞ்சனா 3ல இருந்தாலும் படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது ஒரு குழந்தைகிட்ட கேட்டோம். அவங்க அப்பாவோட அந்த குழந்தை வந்துருந்துச்சு. அந்த குழந்தை சொல்லிச்சுது, படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நாங்கள் இன்னொரு வாட்டி எங்கள் அம்மாவோட வருவோம் அப்படின்ட்டு. அந்த குழந்தை சொல்லும்போது அந்த அப்பா வந்து சிரிச்சு இருந்தார். ஸோ அந்த படம் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப மெச்சூர்டான படமாக தெரியும், பெரியவங்களுக்கும் கொஞ்சம் குழந்தைத்தனமான படமாக தெரியும். இருந்தாலும் லாரன்ஸ் மாஸ்டரோட டார்கெட் என்னன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது ஒரு பக்காவான படம். அதனால் ஒரு வாட்டி இந்த சம்மருக்கு என்ஜாய் பண்ணி தியேட்டரில் போய் பாருங்கள்.